இந்தியா கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. பிரிட்டிஷ் அரசாங்கம் 2 நூற்றாண்டுகளாக பல்வேறு வழிகளில் இந்திய மக்களையும் இந்தியாவின் செல்வத்தையும் சுரண்டினர். இந்தியா மட்டுமின்றி பிரிட்டிஷ் ஆதிக்கம் எங்கெல்லாம் இருந்ததோ அந்த நாடுகளில் உள்ள பொக்கிஷங்களையும் செல்வத்தையும் அவர்கள் திருடினர். ஒரு பொருளாதார ஆய்வின் கணக்கீட்டின்படி இந்தியாவில் இருந்து ஆங்கிலேயர்கள் திருடிய செல்வத்தின் மதிப்பு கிட்டத்தட்ட 45 டிரில்லியன் டாலர் அளவிற்கு இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் இருந்து திருடிய செல்வம் என்றால் நம் நினைவிற்கு முதலில் வருவது கோஹினூர் வைரம்தான். ஆனால் அதேபோல எண்ணற்ற பொக்கிஷங்களை ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலிருந்து நாடு கடத்தியுள்ளனர். அவற்றில் சிலவற்றை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். கோஹினூர் வைரம் 105.6 மெட்ரிக் மற்றும் 21.6 கிராம் எடையுள்ள கோஹினூர் தற்போதைய ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ள கொல்லூர் சுரங்கத்தில் வெட்டப்பட்ட முகலாய பேரரசர்களின் மயில் சிம்மாசனத்தைச் சேர்ந்தது. உலகெங்கிலும் உள்ள வைர வல்லுநர்கள் இதற்கு ஒளியின் மலை என்று பெயரிட்டனர். 1849இல் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்கிய பிறகு அது விக்டோரியா மகாராணியிடம் ஒப்படைக்கப்பட்டது. 1852ஆம் ஆண்டில் விக்டோரியா மகாராணி கோஹினூர் வைரத்தை மறுவடிவமைப்பு செய்து பல சந்தர்ப்பங்களில் அடிக்கடி அணிந்தார். இது தற்போது லண்டன் கோபுரத்தின் நகை மாளிகையில் வைக்கப்பட்டுள்ளது. திப்பு சுல்தானின் மோதிரம் மைசூர் புலி என்றும் அழைக்கப்படும் மைசூர் ஆட்சியாளரான திப்பு சுல்தான் 1799இல் ஆங்கிலேயர்களிடம் போரில் தோற்றபோது அவரது வாள் மற்றும் மோதிரம் ஆங்கிலேயர்களால் திருடப்பட்டது. அந்த வாள் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டுவிட்டது. ஆனால் 2014ஆம் ஆண்டில் மோதிரத்தை ஆங்கிலேயர்கள் 14,500 பவுண்டுகளுக்கு ஏலத்திற்கு விற்றனர். 41.2 கிராம் எடையுள்ள இந்த மோதிரம் மத்திய லண்டனில் நடந்த ஏலத்தில் அதன் மதிப்பிடப்பட்ட விலையை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிக விலைக்கு பெயர் வெளியிடப்படாத ஏலதாரருக்கு விற்கப்பட்டது. இந்த மோதிரத்தில் இந்து கடவுள் ராமரின் பெயர் தேவநாகரி மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளது. ஷாஜகானின் மது கோப்பை இந்த வெள்ளை ஜேட் ஒயின் கோப்பை முகலாய பேரரசின் பேரரசர் ஷாஜகானுக்கு சொந்தமானது. இந்த ஜாடிக்கு கீழே உள்ள பூ ஒரு தாமரை மற்றும் ஒரு ஆடு மற்றும் கைப்பிடியில் ஒரு கொம்பு மற்றும் தாடியுடன் ஒரு விலங்கு இருந்தது. 19ஆம் நூற்றாண்டில் கர்னல் சார்லஸ் செட்டான் குத்ரியால் இந்த அழகான ஒயின் ஜாடி திருடப்பட்டு பிரிட்டனுக்கு அனுப்பப்பட்டது. 1962 முதல் இது லண்டனில் உள்ள விக்டோரியா மற்றும் ஆல்பர்ட் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அமராவதி பளிங்கு கற்கள் அமராவதி பளிங்கு கற்கள் தற்போது லண்டனில் உள்ள பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் புகழ்பெற்ற அமராவதி சிற்பங்களை சித்தரிக்கும் 70 துண்டுகளின் தொகுப்பு லண்டனில் உள்ள பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் திறக்கப்பட்டது. ஏறக்குறைய 140 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர்களால் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட சிற்பங்கள் 1859இல் மெட்ராஸில் இருந்து இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்டு 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அருங்காட்சியகத்தின் அடித்தளத்தில் இருந்தன. சுல்தாகஞ்ச் புத்தர் 2.3 மீட்டர் உயரம் மற்றும் 500 கிலோ எடையுள்ள புத்தரின் செப்பு சிற்பம் 1862இல் சுல்தாகஞ்ச் பீகாரில் கண்டுபிடிக்கப்பட்டது மற்றும் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்டதாக மதிப்பிடப்பட்டது. இது தற்போது பர்மிங்காம் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மகாராஜா ரஞ்சித் சிங்கின் சிம்மாசனம் சீக்கிய பேரரசின் முதல் மகாராஜா ரஞ்சித் சிங்கின் அற்புதமான சிம்மாசனம் தங்கத் தாள்களைக் கொண்டிருந்தது மற்றும் மாநில கூட்டங்களுக்காக கட்டப்பட்டது. இது ஆங்கிலோ சீக்கிய போரின் போது கடத்தப்பட்டது. அன்றிலிருந்து விக்டோரியன் மற்றும் ஆல்பர்ட் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இவை எல்லாம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலிருந்து திருடிய பொக்கிஷங்களின் ஒரு பகுதிதான். இந்தியாவின் வளமான வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு நாம் இந்தியாவை விட லண்டனுக்குத்தான் செல்ல வேண்டும் போல.